அநியாயமாக ஒரு ஏழை தொழிலாளியின் உயிர் பறி போயிருக்கு. என்ன காரணம்னா, நம்ம தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதி. உண்மையிலே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா, இல்லை நிறைவேற்றாமல் காற்றுல பறக்க விட்டாங்களா? அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சென்னையில் ரவிக்குமார் என்ற ஒரு தூய்மை பணியாளர் வீட்டு வாடகை கட்ட முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அந்த வேலை இல்லாததுனால இன்றைக்கி தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட 4 மாதமாக 5 மாதமாக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுக்கலை. அவங்க கோரிக்கையும் மாற்றிட்டாங்க. எனக்கு பணி நிரந்தரம் மட்டும் தான் கேட்குறாங்க. மற்றபடி ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ கேட்கல. எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க தான் கேட்குறாங்க. இந்த சின்ன விஷயத்தை கூட இந்த தமிழக அரசால் பண்ண முடியல. தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, ஆனால் வாக்குறுதியை அவங்களால நிறைவேற்ற முறையில். ஏற்கனவே போராட்டம் நடத்தும் போதும் இவர்களால் ஒரு உயிர் போனால் தான் நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்றதெல்லாம் தூய்மை பணியாளர்கள்லாம் பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி குடும்ப சூழ்நிலையால் ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டார். ஸோ இது ரொம்ப கவலைக்காரமான விஷயம். அதாவது பவள விழா நடத்தத்தை விட்டுட்டு பாவம் அங்கே இருக்க மக்களை பாருங்கள் முதல்வர் அவர்களே. மேலும் நான் சொல்கிறது என்னென்னா, தற்கொலை எதுக்குமே முடிவு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணம் தோணுச்சுன்னா, நம்ம தமிழக அரசின் 104 என்ற ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அது கால் பண்ணி உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களோட தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.